எங்குமே இருக்கிற காத்து ஒரு தொகுப்பா நமக்கு வேணுங்கிறதுக்காக நாம் என்ன செய்கிறோம்? ஒரு கோவிலை கட்டிக்கிறோம். நாமளே ஒரு வழிபாடு பண்ணுறதுக்காக எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, நான் உன்னை இங்கேயும் பார்க்குறேன், தொகுப்பாக பார்க்குறேன் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? நாமளே அதை ஏற்படுத்துகிறோம். ஏன் ஏற்படுத்திக்கிறோம்? கோவில்கள்லாம் ஏன் உருவாச்சு? இறைமை நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கும்போது ஏன் நம்ம கோவிலுக்கு போய் வணங்கணும்? கோவில்கள் எல்லாம் ஆரம்ப கட்டத்தில் வந்து சித்தர்கள் எல்லாம் இருக்கும்போது, அவங்கெல்லாம் முக்தர்கள் எல்லாம் இருக்கும்போது, அவங்கெல்லாம் உள்ளுக்குள்ள தியானித்து தியானித்து அவர்கள் அந்த இறைமையை உணர்ந்து என்ன பண்ணாங்க? அவங்களுடைய தியானத்தினுடைய தன்மையை நாம மக்களுக்கு சொல்ல முடியாது. அது சொன்னாலும் அவங்களுக்கு விளங்காது. அப்போ அவங்க என்ன நினைச்சாங்க? கொஞ்சம் கொஞ்சமா ஒரு துவக்க பள்ளி மாதிரி, ஒரு ஆரம்ப பள்ளி மாதிரி அவங்கள கொண்டு வந்து ஒரு கல்வி கொடுக்குற மாதிரி ஒரு கோவிலை நிர்மாணிச்சு, அங்கேயே ஒரு தவம் இருந்து, அங்கேயே தியானம் இருந்து, அதனால தான் பழைய கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் எல்லாம் அங்கேயே வந்து சமாதியா இருப்பாங்க. சிவன் கோயிலெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்றாங்க? அந்த தவத்தையும் அந்த நல்லெண்ணத்தையும் அந்த தியான